ஐயோயில் ஒரே ஒரு ரிஸ்க் இருக்கு. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஐயோஐக்கு ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏன் ஒவ்வொன்றா யோசிச்சு நான் சொல்கிறேன், ஏன் ஒவ்வொன்றுத்தையும் விளக்கமாக சொல்கிறேன், ஏன் ஒவ்வொன்றும் ஒரு பகுதியாக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மருத்துவருக்கு சமமாக இந்த ஐயுஐயில் நடக்கக்கூடிய மேக்சிமம் திங்ஸுங்களை வந்து நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்கள் சிகிச்சைக்கு உங்களை உட்கொள்ளும் போது ஒவ்வொரு தம்பதிகளும் எங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி. புத்தகத்தில் கொடுத்து படித்து பண்ணுறது குழந்தையுமே சிகிச்சை கிடையாது. ஒருத்தருக்கு நம்ம இன்ஜெக்ஷன் அதிகமான டோஸ் கொடுக்குறோம், ஆனால் வளரல. அப்போ அவங்களுக்கு அந்த எஃகு மூலமாக நம்ம ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கணுமான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா மாறும். வணக்கம். ஐவிஎஃப் ICSI முன் இதை தெரிந்து கொண்டு ஐயுஐ வழியில் குழந்தை செல்வம் பெற 9வது பகுதிக்கு வந்திருக்கோம். 8 பகுதியை தாண்டிட்டாங்க. இப்போ ஒரு பகுதி நான் வந்திருக்கேன். இந்த பகுதி கூட ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன் இதை ஒரு காரணமாக சொல்லி ஐயுஐ பண்ணாமல் இருக்கலாமா? அப்படி தானே. ஏன்னா இன்னும் 3 பகுதியில் முடிய போகுது. ஐயுஐ 12 பகுதி வந்துட போகுது. ஆனாலும் நான் உங்களை விடுறதா இல்லை. ஒவ்வொன்றுத்தையும் நான் சொல்லி அதுக்குண்டான சரியான எதிர்மறையான சிந்தனைகள் கொடுத்து உங்களை நான் எக்ஸ்கியூஸ் சொல்ல விடாமல் உங்களை எடுத்துன்னு போயிடுறேன். அதான் நான். ஏன்னா உங்கள் நன்மைக்காக. சரிங்களா? 9வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயுஐ ரிஸ்க், ஐயுஐ கேன்சலேஷன். ஆஹா, நல்ல டாபிக். இதை காரணம் சொல்லி நம்ம ஐயுஐ பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதுவும் கிடையாதுங்க. ஐயுஐ ரிஸ்கில் என்னங்க இருக்குது, ஐயுஐ கேன்சலேஷன் எதனால் நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐயுஐ ரிஸ்க் வந்து என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லைங்க. ஐயுஐயில் ஒரே ஒரு ரிஸ்க் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரிஸ்க். OHSS. இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இது நம்ம ஏற்கனவே ஐவிஎஃப் ICSIலேயே நான் அதை பற்றி சொல்லிட்டேன். ஒரு ஹைப்பர் ரெஸ்பான்சிவ் விமன். நம்ம கொஞ்சம் இன்ஜெக்ஷன் தான் போட்டு முட்டி வளர வைக்கிறோம். பட் எதிர்பாராமல் ஓவர் சென்சிட்டிவாக இருந்து எல்லா எக்கும் வளர்ந்துருச்சுன்னா அது வந்து ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்ன்ற ஒரு காரணத்துக்கு வந்து நின்றுடும். ஸோ இதனால் வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த OHSSன்றத உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலையில் இருந்த ஒரு வழியை இன்றைக்கி ரொம்ப நம்மளுடைய ஒரு குழந்தையின்மை பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ வளர்ச்சி, அதனால் வரக்கூடிய ஒரு முன்னேற்றத்தினால அதை கூட நம்மளால் வந்து அந்த அளவுக்கு உயிர் ஆபத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்துடலாம். இது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நடக்கும். ஸோ ஐவிஎஃப்ல நடக்கிற அளவுக்கு இது காமன் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு ஐயுஐக்கு ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் 12 பகுதி. இல்லைன்னா 2-3 பகுதியிலே நம்ம முடிச்சிடலாமே. இப்படி பண்ணுங்க, இவ்வளோ செலவாகும், இவ்வளோ சக்ஸஸ் வர இத்தனை நாள் பண்ணணும், இந்த மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி முடிச்சிடலாமே. ஏன் ஒவ்வொன்றா யோசித்து நான் சொல்கிறேன், ஏன் ஒவ்வொன்றுத்தையும் விளக்கமாக சொல்கிறேன், ஏன் ஒவ்வொன்றும் ஒரு பகுதியாக சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மருத்துவருக்கு சமமாக இந்த ஐயுஐயில் நடக்கக்கூடிய மேக்சிமம் திங்ஸுங்களை வந்து நீங்கள் சேகரிச்சுக்கிட்டு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தோட நீங்கள் சிகிச்சைக்கு உங்களை உட்கொள்ளும் போது என்னுடைய ஒரு முழுமையான நம்பிக்கை என்னென்னா, இதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூட போகுதுன்றதான் என்னுடைய காரணம். அதுக்காக தான் நான் இவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ஆழமான விழிப்பு உள்ளவே கொடுக்குறேன். மேலோட்டமாக கொடுக்கல, ரொம்ப ஆழமாக கொடுக்குறேன். ரொம்ப டெப்த்தில் போய் நான் உங்களுக்கு நாலேஜை வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து OHSS நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ என்ன ஆகும்? OHSS வந்தால் ஐயுஐ சைக்கிள் கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ ரிஸ்க் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் ஐயுஐயில் முதல்ல என்ன நடக்குது? இந்த OHSS நம்ம சிறிய அளவில் தான் இன்ஜெக்ஷன் போடுறோம். நம்ம வந்து ஒரு 2-3 எக்கு தான் வளரணும்னு நினைக்கிறோம். பட் எதிர்பாராமல் ஒரு மாதம் எக்கே வளரலன்னு சொல்லி ஒரு மருத்துவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் டோஸை கூட்டி கொடுப்பாங்க. அதை கூட்டி கொடுக்கும்போது வளராமல் இருந்த முட்டைக்கு திடீர்னு ஓவராக வளரும். புரிஞ்சிச்சிங்களா இப்போ உங்களுக்கு காரணம்? ஸோ இதெல்லாம் நடக்கும். அதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு தம்பதிகளும் எங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி. புத்தகத்தில் கொடுத்து படித்து
பண்ணுறது குழந்தையின்மை சிகிச்சை கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான ஒரு மருத்துவ குறிப்பு தான். எல்லா துறையிலையுமே இது நடக்க தான் செய்யும். நம்ம வந்து படிக்கிறது வேற, அனுபவம்ன்றது வேற. படிப்பும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. படிக்கலாம், ஆனால் அனுபவம் தான் உண்மை. அதுதான் ரொம்ப நமக்கு மாற்றத்தை காட்டும். நம்மளுடைய அந்த அனுபவம் தான் நிறைய விஷயத்தில் நம்மளோட முடிவை வந்து கரெக்டாக எடுத்துக்க அலோவ் பண்ணும். நமக்கு தெரியும், இந்த வார்த்தை இப்படி பண்ணோம், அடுத்த மாதம் இதுக்காக நம்ம கொஞ்சம் மருந்து ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது, இது இப்படி மாறும்ன்ற ஒரு சில பேருக்கு முன்னாடி புரிஞ்சுப்பாங்க. அதுதான் அனுபவம். சரி, இப்போ 50 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் போட்டு கிடைக்கலன்னு அடுத்த மாதம் உடனே 100 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் போட்டாங்கன்னா அடிச்சிடும். உடனே அது வந்து ஓஹெச்எஸ்எஸ்க்காக மாறிடும். இதெல்லாம் தான் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த ஐயுஐ கேன்சலேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம பேசணும்ல, நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் சொன்னல, வயசு உச்ச வரம்பே கிடையாதுன்னு சொன்னேன்னு தெரியுங்களா. 35, 40, 45 வயசுனா கூட ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா. அப்படிலாம் ட்ரை பண்ணும் போது கூட சில நேரங்களில் நம்ம மாத்திரையே கொடுத்தாலோ இன்ஜெக்ஷனே போட்டாலோ அதிகமான டோஸ் கொடுத்தா கூட முட்டை வந்து வளராது. வளர்ந்த முட்டை கடைசி வரைக்கும் வளராது. சில நேரங்கள் வெடிக்காமையும் போகலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ், ஆனோவுலேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து ஐயுஐ ரிஸ்க்கு, ஐயுஐ கேன்சலேஷன்ன்றது ஒரு ரொம்ப 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 ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான். இதை வந்து ஒரு காரணமாக வச்சு நம்ம ஐயுஐயை தவிர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதில் நல்ல ஒரு தெளிவாக வச்சுக்கோங்க. அதனால் இது எல்லாமே வந்து ஒரு முயற்சி தான். இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், ஐயுஐ கேன்சலேஷனில் இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, எக்கு வந்து வளர மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போது இவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் போய் பண்ணணுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா அது நடக்குது இல்லை. ஒருத்தருக்கு நம்ம இன்ஜெக்ஷன் அதிகமான டோஸ் கொடுக்குறோம், ஆனால் வளரல. அப்போ அவங்களுக்கு அந்த எக்கு மூலமாக நம்ம ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கணுமான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா மாறிடும். இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் யூகிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஐயுஐ ரிஸ்க்கு, ஐயுஐ கேன்சலேஷன்ன்றது ரொம்ப குறைவான சதவீதத்தில் தான் ஏற்படும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். இதோடைய பின் விளைவுகள் மிக மிக குறைவு. ஆனால் ஐவிஎஃப்ல ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் பின் விளைவுகள்லாம் என்னன்றதெல்லாம். பட் ஐயுஐயில் ஒன்றுமே கிடையாது. இதனால குழந்தைக்கு பாதிப்பை பற்றி ஏதாவது பேசணுன்னா கிடையாது. ஏன்னா இது இயற்கை சார்ந்த வைத்தியம். ஏன்னா உள்ளார தான் கரு உருவாகுது, உள்ளதான் கரு வளரப்போகுது. இங்கே வந்து நம்ம 5 நாள் கரு வளர வச்சு உள்ளார வைக்கிறோம். அது இங்கே கிடையாது. உள்ளார உயிரணுக்கள் போய் உள்ளார முட்டையோடு சேர்ந்து உங்களுடைய கரு குழாயில் கரு உண்டாகி அந்த கரு தான் உங்கள் கர்ப்பப்பையில் பதிஞ்சு வளருது. நம்ம எதுவுமே இங்கே வந்து செயற்கையாக பண்ணலை. அதனால இங்கே வந்து அந்த ரிஸ்க் கேன்சலேஷனில் வந்து நம்ம அந்த அடுத்த ஒரு தலைமுறைக்கு எந்த ஒரு பாதிப்பை பற்றி நம்ம பேசலை. அதெல்லாம் நமக்கு ஒரு நன்மையான விஷயம்தான். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு 10வது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.